சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகே உள்ள தூவார் கிராமத்தைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் பிடெக் பொறியியல் பட்டதாரி. பாரம்பரியமாக விவசாய குடும்பத்தைச் சார்ந்த இவர் பொறியியல் படிப்பிற்கு பின்னும் குடும்ப சூழல் மற்றும் ஆர்வத்தின் காரணமாக மீண்டும் விவசாயத்திலேயே கால் பதித்தார். 10 ஏக்கர் நிலத்தில் அடர் நடவு முறையில் மாமரங்கள் வைத்திருக்கிறார். அவற்றில் மாங்காய் விளைச்சல் அமோகமாக உள்ளது. வாழையும் பயிரிட்டிருக்கிறார். மேலும் சில ஏக்கர் பரப்பளவில் வனத்துறை அனுமதியுடன் செம்மரங்கள், தேக்கு மரங்கள் ஆகியவற்றையும் நடவு செய்திருக்கிறார். பலா, மா இப்படி எல்லாமே பயிர் பண்ணிட்டு அதுல எது சிறந்ததா இருக்கோ அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். அந்த வகையில ஒரு 10 ஏக்கர்ல அடர் நடவு முறைன்னு சொல்லிட்டு நம்ம மாமரங்கள் பண்ணியிருக்கோம். மிச்சம் ஒரு 7-8 ஏக்கர்ல செம்மரங்கள் ஃபாரஸ்ட் மூலியமா, அதாவது இப்போ இருக்க காலங்களில் மரங்களை அழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாம நம்ம ஒரு டென்ஸ் ஃபாரஸ்டா நம்ம பகுதியில் உருவாக்கணும். ரெண்டாவது மரத்தை நம்பிதான் மழை இருக்குங்கிறதுனால அந்த காரணத்துக்காகவும், ரெண்டாவது நம்ம பசுமையா வச்சுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் நிறைய கூடுதலா ஃபாரஸ்டோட டைப் பண்ணி அவங்க ஃபாரஸ்ட்ல இருந்து எங்களுக்கு நேரடியா மரங்களை போட்டு கொடுத்து நம்ம செம்மரங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு 7-10 ஏக்கர்ல பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த பண்ணையம் முறையில் தனக்கு சொந்தமான நிலத்தில் கோழி பண்ணையும் வைத்து பராமரித்து வருகிறார். வரும் வருமானத்தை கொண்டு அதிக பரப்பளவுக்கு பயிர் சாகுபடியை விரிவுபடுத்தி வருகிறார். விவசாயத்தை லாபகரமாக செய்ய பல வழிகள் இருப்பதாக தெரிவிக்கும் சரவணன், மெல்ல மெல்ல அழிந்து வரும் வேளாண் தொழிலை மீட்க இளைஞர்கள் விவசாயத்தில் நாட்டம் செலுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறார். நம்ம நாட்டை பசுமையா வச்சுக்கணுங்கிறது ஒரு முக்கிய காரணம். இன்னைக்கு எல்லாரும் விவசாயத்தை விட்டுட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வேற. விவசாயத்தை இன்னைக்கு நம்ம தொழிலாவே பண்ண முடியுது. தொழிலா பண்றதோட இல்லாம கூடுதல் வருமானத்தோட லாபகரமா அதை நம்ம விவசாயத்தை பண்ண முடியுதுங்கிற காரணத்தினால யாரும் விவசாயத்தை விட்டுட்டு போகாம இனி இருக்கிற காலங்கள்ல விவசாயத்தை கையில எடுத்துட்டு நிறைய பண்றதுக்கான வாய்ப்புகள் கவர்மெண்ட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. நம்ம கூடுதலா நிறைய விவசாயத்தை முன்னிறுத்தி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றதை நம்ம அதை பயன்படுத்திட்டு நம்மளும் உயரணும், கவர்மெண்ட்டையும் நல்லா பண்ண வைக்கணுங்கிறது எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய கருத்தா நான் நினைக்கிறேன். சரவணன் போன்ற இளைஞர்கள் வேளாண் ஆர்வமும் முயற்சியும் விவசாயத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லும் என நம்பலாம்.